And to honor SPB Garu, we would like to call on stage Chiranjeevi Garu, Suhasini Maniratnam Garu, Taman G.V. Prakash Garu. And can we invite SP Charan Garu on stage? First and foremost, I would like to thank Saima for this honor. It's my privilege to accept this award on behalf of my father and my family. Secondly, I would like to thank each and every one of you here who prayed for him to come back to us. It was unfortunate. I would call it was his decision to leave this world once he realized that he would not be able to sing any further, even if he had come back. So I would like to thank you all. This is for you, Dad. நம்ம இப்படிலாம் எமோஷ்னலாக இருக்கிறத அவர் விரும்பவே மாட்டார். எவ்வளோ ஜாலி, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறவர். எத்தனை சந்தர்ப்பத்தில் நான் அவரோட வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கேன். இந்த சைமாலேயே சொன்னார், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மூவி கேமரா அவரை பாட்டு பாடுறத ஷூட் பண்ணதுப்போ நான் தான் வந்து சினிமாட்டோகிராஃபராக இருந்தேன். 1979 அந்திமழை பொழிகிறது அந்த சாங். அது வந்து ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவர் தமிழில் ஆக்ட் பண்ணது மனதில் உறுதி வேண்டும் அப்படிங்கிற ஃபிலிமில் டாக்டராக அவர் வந்தார், நர்ஸாக வந்தேன். எத்தனையோ ரோல்ஸ். கமலோட பாட்டுக்களை அவர் பாடியிருக்காரு. 2 பேரும் ஸ்டேஜில் ஏறி பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் மணியோட நிறையா படங்கள். என்னுடைய ஹீரோஸ் எல்லாரும் என்னை ரொமான்ஸ் பண்ணது அவரோட வாய்ஸில் தான். ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரை. இருந்தாலும் அவருடைய குரல், அவருடைய அன்பு, இந்த குடும்பத்துடைய அன்பு எங்கள் எல்லாருக்கும் இருக்கும். தேங்க்யூ. Radhika ma'am, உங்களை ஒரு வாட்டி மேலே வந்து I would like for you to say a few words. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே அவருடைய குரல் கேட்டோடனே நாங்கள் எல்லாரும் அங்கே உட்காந்து ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். I had the greatest pleasure of working with him in கேளடி கண்மணி. அவர் ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த பாட்டை பாடிட்டு அது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் உண்மையிலே மூச்சு விடாமல் பண்ணீங்க, அதெல்லாம் நான் உனக்கு சொல்ல முடியாது அப்படின்னாரு. ஸோ we all remember him fondly with so much of love. His voice lives in our heart and will always be in our heart. Thank you. அண்ட் அவர் ரொம்ப காமெடியாகவும் பேசுவாருன்றதுக்கு நான் 2 இடத்துல உதாரணமாக பார்த்துருக்கேன். அதை ஒரு வாட்டி அவரோட ஷோக்காக போயிருந்தேன், ஸ்டேஜ் ஷோக்கு, லைவ் ஷோக்கு. மண்ணில் இந்த காதலின்றி சாங்கை வந்து நான் வந்து அந்த மூச்சு விடாத பாடுற அந்த இடத்த மட்டும் நான் சும்மா லிரிக்கை ஞாபகம் வச்சுக்காம நம்பரை வச்சு பாடி அவர்கிட்ட காமிச்சேன் சார்கிட்ட. அது எப்படின்னா வந்து இப்போ 32, 33, 34, 35, 36ன்ற மாதிரி பாடி காமிச்சேன். ஃபுல்லாக பார்த்தாரு. பார்த்து முடிச்சுட்டு என்னை பார்த்துட்டு இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்ட்டாரு. ஸோ ரொம்ப நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்ன்றதை இந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்கிறேன், அவ்வளோதான். அண்டு ஜிவி என்னோட இசையிலையும் வந்து நிறையா பாட்டு பாடியிருக்காரு. அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம், சரண் சாரும் அண்டு எஸ்பிபி சார் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அது வந்து ரொம்ப திடீர்னு எடுத்த டிசிஷன் அது. ஃபஸ்ட்டு சார் வந்து ஆடுகளம்ல ஐயோ நெஞ்ச அலைதடி சாங் வந்து பாடிட்டாங்க. அப்புறம் லிரிக் சேஞ்ச் வந்து வெற்றிமாறன் பண்ணியிருந்தாரு. தென் திருப்பி அவரை கூப்பிடுறதுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா ஒரு ஃபுல் சரணம் வந்து திருப்பி எடுக்கணும் அப்படின்லாம் வந்து போயிட்டு இருந்தது. தென் லைக் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டே அவர் என்ன சொன்னார்னா, சாங் நான் டியூன் கொடுத்த உடனே ஃபஸ்ட் நீ ஒரு வேர்ஷன் நீ பாடி அனுப்பு அப்படின்னு சொல்லி நான் பாடி ஒரு ட்ராக் பாடி அனுப்பிச்சிருந்தேன். ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து பாடினாங்க. தென் இப்போ திருப்பி கூப்பிடுறது என்ன செய்யறது அப்படின்னு தெரியல, முழிச்சிட்டே இருந்தோம். அப்போ நான் வெற்றி கிட்ட சொன்னேன், சரணை கூப்பிடுவோமா, சரண் கூப்பிட்டு நான் டிடி மாதிரி எடுத்துடுறேன், லெஃப்ட் ரைட்டில் வச்சுக்கலாம், இட் வில் சவுண்ட். அண்ட் தனுஷ்க்கும் இட்ல என்ன சொல்கிறது, ஹி வாண்டட் அ யங்கர் வேர்ஷன் ஆஃப் எஸ்பிபி சார் மாதிரி கேட்டார். ஸோ ஐ தாட் நல்லாயிருக்கும். ஆல்மோஸ்ட் அவருக்கு வெரி வெரி சிமிலர் டெக்ஸ்சர் அண்ட் அ வாய்ஸ் போத் ஆஃப் தம் ஹேவ். ஸோ நான் வந்து 2 வாய்ஸும் எடுத்து ரெக்கார்ட் பண்ணேன். அந்த சாங் பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் ஹி காட் அன் அவார்ட் வித் சரண். ஸோ நான் அந்த ஸ்டேஜ் போயிருந்தேன். ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல். நான் என் பையனோட ஒரு சாங் பாடி அதில் எனக்கு அவார்டு கிடச்சது. இட்ஸ் சச் அ பிக் மெமரி ஃபார் மீ அப்படி சொன்னார். ஸோ ஐ வாஸ் லைக் என்ன சொல்கிறது, இட் வாஸ் லைக் a huge memory for me to make both of you sing in one song together. That was
ஐயையோ நெஞ்சு அலையுதடி, ஆகாயம் இப்போ அலையுதடி, என் வீட்டில் மின்னல் ஒளியுதடி, என் மேலா புளியுதடி, உன்னை பார்த்த அந்த நிமிஷம் உறைஞ்சு போச்சு, நகரவே இல்லை, தின்ன சோறும் சிரிக்கவே இல்லை, புலம்புறேன் நானே. ஓ வாசம் அடிக்கிற காத்து என் கூட நடக்கிறதே, என் சேவ கூற சத்தம் பேரா கேட்கிறதே. தேங்க்யூ.